ஹலோ எவ்ரி ஒன். ஸோ முதல்ல எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு 4-5 நாள் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஸோ ரொம்ப நாள் மீட் பண்ண முடியல, இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாம். ஸோ ஒரு டாபிக்ஸ், ஹவு டிட் ஐ ஓவர் கம் மை ஃபெயிலியர், இன்றைக்கி இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். எனக்கு ஃபெயிலியர் அப்படின்னு தோணினாலே பேக் இன் 2013 நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஐ ஃபெயில்ட் இன் எ சப்ஜெக்ட், மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஐ வாஸ் ஃபெயில்டு பை 2 மார்க்ஸ். அந்த ஃபெயிலியர் ஆகிற அன்னைக்கு தான் வந்து எனக்கு ஒரு ஃபெயிலியர்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே எனக்குள்ளே வந்து இருந்துச்சு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ ஹவ் நெவர் ஃபெயில்டு இன் எனி திங். ரொம்ப பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறத நான் சந்திச்சதே இல்லை. எனக்கு அந்த ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனது வந்து ரொம்ப பெரிய ஒரு அந்த ஃபெயிலியர்னால் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு எனக்கு டிப்ரெஷனில் போகிற வரைக்கும் எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி ஃபெயிலியர் ஆனோம் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர்ஸ் கிட்டலாம் போய் கேட்டேன். நான் நல்லா தானே ஆன்சர் பண்ணேன், நல்லா தானே சொன்னேன், நான் எப்படி ஃபெயில் ஆனேன் அப்படி இப்படின்னு எனக்கு அந்த குழப்பமாக இருந்துச்சு என் மனசில். ஸோ அந்த நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் வித்தின் 6 months அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணியாச்சு வித் சம் குட் ஸ்கோர் தான். பட் அதை பற்றி ஒரு இல்லை. பட் நான் எப்படி ஃபெயிலியர் ஆனேன், இனிமேல் இந்த ஒரு ஃபெயிலியர் வந்து என் லைஃப்பில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 2013 அப்படியே அதுலேருந்து ஒரு 6 months அப்படியே போயிடுச்சு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல. அதுக்கடுத்த 6 months 3rd year எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கம்மிங் டு ஃபைனல் இயர். அந்த ஃபைனல் இயரில் வந்து நான் அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். நான் எதுலெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக தான் நம்ம இருந்திருக்கு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப பெருசாக நம்ம எஃபோர்ட்ஸ் போடலை அப்படிங்கிறத உணர்ந்தேன். ஸோ இந்த ஒரு லைன் அப்போ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன். There is no point in being the best without doing any hard work அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனு. ஸோ எஸ், நம்ம பெருசாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம முயற்சி செய்யாமல் நம்ம வெறும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சா வந்து நம்ம முட்டாள். ஓகே, ஸோ அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த ஃபைனல் இயரில் அந்த டெய்லி கிளாஸ் போயிட்டு எவ்ரி 4 o'clock வந்ததுக்கப்புறம் நான் தனியாக தான் ரூம் எடுத்திருந்தேன். ஆஃப்டர் 2nd year அந்த ஃபெயிலியருக்கு அப்புறமா ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே இன் த ஹாஸ்டல். பிகாஸ் அங்கே இருந்தால் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் தனியாக வெளியில் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 4 மணிக்கு எப்போ காலேஜ் விட்டு வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாத்தையும் ரூமில் லைட்டாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங். நான் இன்னும் வேறு நிறைய எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாம் பார்த்து படிக்க ஆரம்பித்தேன். நிறைய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த டாக்டர் நஜீப் வீடியோஸ், கேப்லான் வீடியோஸ், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான வீடியோஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஃபைனல் இயரில் ஐ லேர்ன், நான் முக்கியமாக இந்த 1st year 2nd yearல எனக்கு என்னெல்லாம் தெரியாமல் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஃபைனல் இயரில். ஸோ அப்படியே படிக்க ஆரம்பித்து ஒரு 6 months கிட்ட வரும்போது நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக அந்த இதை பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 6-7 hours மேலே உட்காந்துருந்து தனியாக இருந்து படிக்க ஆரம்பித்தேன். யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தனியாக ரூமில் இருக்கனால. ஸோ அதை அப்படியே படிக்க ஆரம்பித்து ஒரு 6 months வந்து அதுக்கப்புறம் நான் காலேஜ்க்கு போகும்போது ஆன்சர் பண்ணும்போது அப்படியே எல்லாரும் கேட்பாங்க, எப்படி உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது இந்த எக்ஸாம், நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியாது. எப்படி மேபி இந்த வீடியோஸ் பார்க்குறனால கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ ஃபைனல் இயரில் ஐ பாஸ்ட் வித் குட் ஸ்கோர் எல்லா இதுலேயுமே. அண்ட் இருந்தாலும் அந்த ஃபெயிலியர் வந்து எனக்கு வந்து ஒரு எஸ், என்ன இருந்தாலும் நம்ம ஒரு சப்ஜெக்டில் ஒரு அட்டெம்ப்ட் வச்சு தானே நம்ம பாஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம், மேபி ஸ்லைட்டாக ஒரு டிப்ரெஷன்னு சொல்லலாம், அப்படி இருக்கலாம். பிகாஸ் எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர் நடக்கும். அந்த ஃபெயிலியரை வந்து என்னை பொறுத்தளவில் வந்து நம்ம தலையில் ஏற்றி அதை போட்டு ஓவர் திங்க் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இட் வில் மேக் அஸ் டிப்ரெஸ்ட். நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் ஃபீலிங்கோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ தான் கொடுக்கும். ஆனால் அந்த ஃபெயிலியர் ஆகும்போது அந்த ஃபெயிலியரை கரெக்டாக ஒரு பாயிண்டில் நம்ம செட் பண்ணணும்னு வைங்க, அதை நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணும். எப்படி, அதாவது அந்த ஃபெயிலியரை நம்ம தலை கொண்டு போகாமல் நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். என்னை பொறுத்தளவில் எப்படி இந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி அப்படியே அந்த ஃபயர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெயிலியர் உங்களுக்கு நடக்கும்போது அந்த தலையில் கொண்டு போய் டிப்ரெஷன் ஆகி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காமல் அந்த ஃபயரை நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். எப்படி அந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி வந்து அந்த ஃபயர் வருதோ அந்த மாதிரி அந்த ஃபயரை எடுத்துகிட்டு போகும்போது இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ட்ரைவ். நம்ம இது வரைக்கும் போக முடியாத ஒரு ஸ்பீடை வந்து நம்மளுக்கு அந்த ஃபெயிலியர் நம்மளுக்கு கொடுக்கும். அது நீங்கள் ஒரு ஃபெயிலியர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்தால் தான் உங்களால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எடுத்துக்க முடியும். அந்த இதை இப்படி கன்வெர்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்.
பட் ஒரு டைம் நீங்கள் அதை பண்ணி பார்த்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எப்படி. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் கம்மிங் டு ஹவுஸ் ஏஜென்சி அப்படியெல்லாம் முடிஞ்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமாவும் அந்த ஃபெயிலியருங்கிறது வந்து என் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபெயிலியர் வந்து எனக்கு நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம் பற்றிலாம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் சிஆர்ஆர் எம்பிபிஎஸ் எல்லாம் படித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணால் யூஎஸ்எம்எல்ங்கிற ஒரு எக்ஸாம், த டஃபஸ்ட் எக்ஸாம். ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம் அப்படின்னா வந்து அது யூஎஸ்எம்எல்இ ஸ்டெப் 1 எக்ஸாமினேஷன். அதுதான் ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம். அது சரி, ஓகே, நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் அந்த நேரத்தில் யோசிக்கல. எஸ், திஸ் இஸ் த டஃபஸ்ட் எக்ஸாம். ஏன்னா எனக்கு ஒரு ஃபெயிலியரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு ஃபெயிலியர் வந்தாலும் நான் என்ன ஃபெயில் ஆக போகிறேன், 4 பேர் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதில் என்ன நடக்க போகுது ஒரு ஃபெயிலியரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா அந்த யூஎஸ்எம்எல்இ எக்ஸாம் வீட்டில் இருந்தே, எந்த கோச்சிங் இல்லாமல் வீட்டில் இருந்தே தான் படித்தது. ஸோ இந்த எண்ட் பாஸ்ட் வித் அ வெரி குட் ஸ்கோர் ஆஃப் 236 இன் மை ஸ்டெப் 1. அது எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கெட் தேர் அப்படிங்கிறது வந்து. இட்ஸ் பிகாஸ் நான் நினைக்கிறது வந்து அந்த ஒரு ஃபெயிலியர்னால தான் எனக்கு இந்த ஒரு எக்ஸாமில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த நிறைய என் கூட நிறைய பேர் நான் கேட்கும்போது நிறைய பேர் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்து தே ஆர் நெவர் ரெடி. பிகாஸ் அதில் வந்து ஒரு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்காது அப்படின்னு நினச்சாங்களா என்னங்கிறது தெரியல. பட் எஸ், அண்ட் முக்கியமாக அந்த ஒரு வருஷம் வந்து எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணது மட்டும் இல்லை, அதோட வே ஆஃப் அப்ரோச், அந்த 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 கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு கேஸ் சினாரியோஸ் அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டா ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் வேர்ல்டில் எல்லாருமே எழுதக்கூடிய எக்ஸாம். நீங்கள் எந்த காலேஜ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் விச் எவர் கண்ட்ரி யூ ஆர் ஃப்ரம், விச் எவர் காலேஜ் யூ ஆர் கிராஜுவேட்டட் ஃப்ரம், இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. பிகாஸ் அதுக்கப்புறமா வந்து அப்படியே அதில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே உள்ள கவர்மெண்ட் எக்ஸாம், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி எக்ஸாம் வந்துச்சு. அதுலேயும் பாஸ் பண்ணி இங்கேயும் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. ஸோ நான் அப்போ போகலாமா, இங்கேயே ஜாயின் பண்ணிடலாமான்னு நினச்சேன். ஸோ அப்புறம் இங்கேயே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஆக்சுவலி கவர்மெண்ட் ஜாப்லேயே ஜாயின் பண்ணியாச்சு. பட் யூஎஸ் போகணுங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டை விட்டுட்டு போகிறது வந்து அதுவும் கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துச்சு. எதுக்கு இப்போ யூஎஸ் போனால் லேக்ஸாக சம்பாதிக்கலாம், இங்கே இருந்தால் அதை விட கொஞ்சம் பாதி சம்பாதிக்கலாம். ஸோ வெறும் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக யூஎஸ் போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபெயிலியர் வந்து எனக்கு யூஎஸ்எம்எல்இ ஸ்டெப் 1 கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. திரும்ப எம்ஆர்பி எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ எய்ம்ஸ் எக்ஸாம். ஸோ த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லலாம்னா யூஎஸ்எம்எல்இ ஸ்டெப் 1. அதுக்கப்புறமா உள்ள டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லலாம்னா எய்ம்ஸ் பிஜி எக்ஸாம். எய்ம்ஸ் பிஜி 2020 ஐ காட் எம்டி ஃபார்மகாலஜி இன் ஜோத்பூர். அதுவும் நான் போய் ஜாயின் பண்ணல, ராஜஸ்தான் நினைக்கிறேன். ஃபார்மகாலஜி, பிகாஸ் நான் ஃபார்மகாலஜி கொஞ்சம் அண்டர் ரேட்டட் சப்ஜெக்ட், அது எனக்கு அதை விட கிளினிக்கலாக சப்ஜெக்ட் போகலாம் அப்படின்னு நினச்சி நான் ஜாயின் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா கம்மிங் டு நீட் 2020, இதுதான் முக்கியமான எக்ஸாம். இப்போ நடந்த நீட் 2020 எக்ஸாமில் January 5th அன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு. ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் குட் மார்க்ஸ், ஒரு 771ன்னு சொல்லலாம். அது ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஒரு ஆஸ் அ பிஹெச்சி மெடிக்கல் ஆஃபீஸராக அண்ட் ஐ ஹாவ் அ கிளினிக் அண்ட் ஆல்சோ நான் ஒரு வில்லேஜில் தான் இருக்கிறேன். பெருசாக இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அப்பப்போ கிடைக்காது. அண்ட் அது போக எந்த கோச்சிங்கும் போகிறதுக்கு வழி கிடையாது. ஐ மீன் இங்கேருந்து திருநெல்வேலி போகிறதோ இங்கேருந்து எங்கேயாவது போகிறதோ வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். போய் கோச்சிங் போயிட்டு படிச்சுட்டு திரும்ப ஒர்க் பண்ணிட்டு வரதெல்லாம். ஸோ அதுக்கும் நான் அந்த 1 year 2019 ஒரு ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லலாம். மேபி அதுலேருந்து அந்த ஒரு 6 month அந்த ஃபோக்கஸ்டாக எனக்கு படிக்கும்போதெல்லாம் நான் அந்த ஃபெயிலியரை தான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ இன்னொரு தடவை அந்த ஃபெயிலியர் வந்துடக்கூடாது. ஒரு அட்டெம்ப்ட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் மை நீட் 2020. ஸோ உங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கெட் இன் டு டாப் 4000 ரேங்க் ஆஸ் அ பிஹெச்சி மெடிக்கல் ஆஃபீஸராக அப்படிங்கிறது. ஸோ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 1.5 லட்சம் பேரில் ஒரு 4000 ரேங்க் அப்படின்னு வரும்போது ஐ ஃபீல் எஸ்
அன்னைக்கு நம்ம அந்த ஃபெயிலியர் ஆனது வந்து இன்னைக்கு இத்தனை விஷயத்தில் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயமா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நினச்சேன். பிகாஸ் இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய ஃபெயிலியர் சந்திக்கலாம். என்னை பொறுத்தளவில் அந்த ஃபெயிலியரை வந்து நம்ம தலைக்கு கொண்டு போய் நம்ம டிப்ரெஷன் ஆகி ஒரு இன்ஃபீரியர் ஆகாமல் ஒரு ராக்கெட் பின்னாடி எப்படி ஃபயர் வருதோ அந்த மாதிரி அந்த ஃபெயிலியரை நம்ம பின்னாடி கொண்டு போனோம்னா நிறைய விஷயத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட் வித் யுவர் ஃபெயிலியர். ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். தோல்வியே வெற்றியின் முதல் படிக்கல். அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல்வி அடைஞ்சால் கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. முயற்சி செய்கிறவங்க மட்டும்தான் தோல்வி அடைய போகிறாங்க. நீங்கள் தோல்வியே அடையலைன்னா வந்து நீங்கள் முயற்சியே செய்யலைங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நீங்கள் தோல்வி ஆயிரும்னு நினச்சி ஒரு விஷயத்த வந்து முயற்சி செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதை இந்த நியூ இயரில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவான்.